வாகமான் போகிறப்ப மயில் வந்து காருக்கு முன்னாடி உடச்சிருச்சு. உடச்சது மட்டும் இல்லாமல் கார் ஃபுல்லாக முருகர் ரிலேட்டடாக இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. வேறு வழியே இல்லாமல் எங்களோட ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். திண்டுக்கல் வரைக்கும் பொறுமையாக சேஃபாகவே போயிட்டோம். தேனி டு குமுளி ரோடு ரீச் ஆகிறப்ப மேகம்லாம் அப்படியே இருட்டுது, இருண்டி அப்படியே மழை அடித்து ஊற்றுது. அந்த வீடியோ வேணால் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மலையில் ரோடும் தெரில, ஒன்றும் தெரியல. பட் இருந்தாலும் பொறுமையாக போகலான்னு சொல்லி குமுளி ரோடு ரீச் ஆகிட்டோம். குமுளி ஏற ஆரம்பிக்கிறப்ப நிறைய பேர் சொன்னாங்க குமுளி மட்டும்தான் டேஞ்சரஸான கொஞ்சம் ஹில்ஸு, மற்றபடி வாகமான் ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு குமுளி பொறுமையாக ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறி குமுளி இறங்கினதுக்கப்புறம் ஒரு வழியாக குமுளி ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே பொறுமையாக போய்க்கலான்னு பேக்கரியில் உட்காந்துட்டோம். பேக்கரியில் கிட்ட ½ அன் ஹவருக்கு மேலே உட்காந்துட்டோம். இதுக்கு மேலே தான் ட்விஸ்ட்டே. பேக்கரியில் லேட் ஆனனால டைமும் லேட் ஆகிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போகிறப்ப எங்களுக்கு எங்கள் நேரம்னு பார்த்து மேப் வந்துட்டு ராங் ரூட் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போனது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் மாதிரி தான், மெயின் ரோடே இல்லை வாகமானுக்கு போகிற ரூட்டு. இந்த ரோடு தான் அது. இதில் ஆப்போசிட்டில் இன்னொரு வண்டி வந்தால் கூட ட்ரைவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இதில் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போக போக இது ஒரு வழியாக இந்த ரூட்டு தான் அப்படின்னு சொல்லி மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு திரும்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. செம்ம மழை பெய்யுது. அந்த மழை பெய்கிறப்ப மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. வண்டி இப்படி சுற்றி மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரூட்டும் தெரில, இன்னும் தெரில. ஆல்ரெடி நாங்கள் போகிறது ராங் ரூட்டு. இதில் வந்து மிஸ்ட்டு வந்துருச்சு. எங்களுக்கு ரூட்டும் தெரில, ஒன்றும் பண்ண முடியல. எங்கள் வண்டியோட வீல் வந்துட்டு சூட ஆரம்பிச்சிருச்சு. டிஸ்க் பிரேக் வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. மேலே ஃபுல்லாக ஹில்ஸ் இப்படியே ஏறுறதுனால. நாங்கள் ராங் ரூட்டில் போனனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரோட்ஸ் வந்து ஸ்லோப் தான். ஸ்லோப்னால் நார்மல் ஹில் ஸ்லோப் இல்லை, பெர்பெண்டிகுலர் ஸ்லோப். அப்படியே நெங்குத்தான் நிற்கிது எல்லா ரோடும். அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ரோட்ஸே என்னனால ஷூ பிரேக் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ரெசார்ட் பக்கத்தில் போகிறப்ப ஒரு ஸ்ட்ரீட் ரோடு, அது ரோடுன்னு கூட சொல்ல முடியாது, செங்குத்தான் நிற்கிது ஒரு. அது மேலே நாங்கள் ஏற்றணும். அது ஏற்றி இறங்கினா தான் வந்து ரெசார்ட்டு. நாங்கள் அது மேலே ஏற்றுறப்ப எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு ஸ்கூட்டிக்காரர் அண்ணன் நின்ட்டார். வண்டி நின்னதுக்கப்புறம் நாங்கள் பிரேக் அடிக்கிறோம், அவர் நின்ட்டாருன்ட்டு. எங்களுக்கு பிரேக் பிடிக்கல. பிரேக் சூடானனால எங்கள் பிரேக் பிடிக்கல. அப்படி சடன்னு கீழே இறங்குது. எங்களுக்குலாம் உள்ளார அள்ளு விடுது. அப்படியே டேடின்னு எல்லோரும் கத்துறானுங்க. ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிரேக் பிடிக்கல. ஒரு கட்டத்தில் எப்படியோ ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்திட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம். வண்டி நின்ன இடத்துலேருந்தே சுற்றுது. எங்களுக்கெல்லாம் செம்ம பயமாகிடுச்சு உள்ளார. எப்படியோ அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு வழியாக அன்றைக்கி நாங்கள் மேலே ஏற்றிட்டு இறங்கினதுக்கப்புறம் தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியுது. நாங்கள் அந்த ஈக்கோ ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம்னு சொன்ன தெரியுமா, 9 சீட் இருக்காரு. அந்த காரில் மட்டும் நாங்கள் வந்திருந்தோம்னா கண்டிப்பாக எங்களால் இந்த ஹில்ஸ் ஏற்றிருக்க முடியாது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும் தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் நாங்கள் லிங்க் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, இதை வந்துட்டு ஏதோ நம்ம வந்துட்டு பிளான் பண்ணி இது நடக்கலை, யூனிவர்ஸாக பார்த்து ஏதோ அந்த வண்டியில் போக வேணாம்னு சொல்லி நம்மளை தடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரேயர்ஸை போட்டு, தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரேயர்ஸை போட்டு ரெசார்ட்டில் போயிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டோம் பாருங்கள்.